எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் திமுக வாங்கிட்டாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் உஷாராக இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படிப்பா? அப்படின்னா அவரோட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அவர் விலை கொடுத்து வாங்கினா கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அரசியல் நாகரிகம் அல்ல. இது கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பயணிக்கின்றது. இந்த கூட்டணி சந்தித்த தேர்தலெல்லாம் வெற்றி 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 என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்றிருக்கின்றது. இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எவ்வளவோ திரைமறைவு நாடகங்கள், திரைமறைவில் பல நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார். எதற்கும் மசியாததால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். இது அரசியல் நாகரிகம் தவறிய குற்றச்சாட்டு என்பதை கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மக்களுடைய சாதனைகள் தொடர்கின்ற ஆட்சி இது. சுமை என்பது என்னவென்றால், கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலம்தான் மக்களுக்கு சுமையோடு கடந்த ஆட்சி. இந்த ஆட்சி மக்களின் கற்காலத்திலிருந்து விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.